எல்லோருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திர கிரகணம் இந்த 2026ஆம் ஆண்டு எப்போது வருகிறது, மேலுமே எப்போது தொடங்குகிறது, எங்கெல்லாம் தெரியும், சூத காலத்திற்கு முன்னாடி எப்போது சமைக்க வேணும், கிரகண காலத்தில் நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையான தகவலையும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு சந்திர கிரகணம் வருகிற மார்ச் 3ஆம் தேதி அன்றைக்கு செவ்வாய்க்கிழமையானது நிகழ இருக்கு. கிரகணம் இந்திய நேரத்தின்படி பிற்பகல் 3:19 மணிக்கும், நடுப்பகுதி மாலை 5:04 மணிக்கும், மாலை 6:47 மணிக்கும் தொடங்கும். இருந்தால் கூட சந்திர உதயத்திற்கு பின்னாடி தொடங்கும். அப்படிங்கிறதுனால கிரகணத்தோட ஆரம்பம் இந்தியாவில் தெரியாது. சந்திர உதயத்திற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கிரகணத்தோட முடிவு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த நேரத்தில் சூத காலம் எப்போது, மேலுமே இந்த சூத காலத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூத காலம் 6:20 மணிக்கு தொடங்குங்க. மத நம்பிக்கையின்படி சந்திர கிரகணத்தின் சூத காலம் கிரகணத்திற்கு 9 மணி நேரத்திற்கு முன்னாடியே நீங்கள் நடைமுறைக்கு வரும். அதன்படி தான் சூத காலம் மார்ச் 3ஆம் தேதி காலை 6:20 மணிக்கு தொடங்கும். சூத காலத்தில் நம்ம முக்கியமாக கோவில்கள் மூடி வைத்திருப்பது, சமைப்பதை முக்கியமாக தவிர்க்கிறது, அதே மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பது வழக்கம்தான். அத்தகைய சூழ்நிலையில் சூத காலம் தொடங்குவதுக்கு முன்னாடியே நம்ம தயாரித்து அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றலாம். அதில் துளசி இலைகளை சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தால் கூட குழந்தைகள், முதியவங்க மற்றும் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரகணத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னாடி, அதாவது மதியம் 12:20 மணி முதல் சூத காலமானது கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்தியாவில் இது தெரியுமா தெரியாதா? இந்தியாவில் 4 இடங்களில் கிரகணம் தெளிவாக தெரியுமா. வடகிழக்கு இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அசாம், நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் ஆகிய இடங்களில் கிரகணத்தின் காட்சியானது தாக்கம் அதிகமாக காணப்படும் அப்படின்னும், மற்ற இடங்களில் பகுதியளவு இருள் தெரியும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவை தவிர ஐரோப்பா, ஆசியா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவோட பல பகுதிகளிலும் இந்த கிரகணம் தெரியும். மேலுமே கிரகண காலத்தில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கிரகணத்திற்கு முன்னாடி நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லது. கிரகண காலத்தில் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் இது எல்லாமே சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேணும். கிரகண காலத்தில் முக்கியமாக சாப்பிட்றது, தூங்குறது, சிலைகளை தொடுவது இதெல்லாம் கூடாது. கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு நீராடி நீங்கள் வீடை க்ளீன் பண்ணிட்டு நீராடி கடவுளுக்கு தானம் செய்வது மங்களகரமானதாக இருக்குது. கங்கை, யமுனை, நர்மதை போன்ற புனித நதிகளில் நீராடுவது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உணவு, உடை, வெல்லம், எண்ணெய், செம்பு பாத்திரங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி இது எல்லாத்தையுமே நன்கொடையாக நீங்கள் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம முக்கியமாக கிரகணத்தின் போது நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக மந்திரங்களை உச்சரிப்பதனால நிறைய யோக பலன்கள் கிடைக்கும், பல மடங்கு அதிகரிக்கும். அதே மாதிரி கிரகணத்தின் போது ஒருவர் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறாங்களோ மந்திரம் அவ்வளவு பலன்கள் கிடைக்குமா. 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய நிலையில் நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்குமா. இந்த நிலவு நிகழ்வை மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்காங்க. சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்க இருக்கக்கூடிய இந்த வானியல் அதிசயத்தை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல பகுதியில் இருக்கிறவங்க வெறும் கண்களாயே கண்டு ரசிக்கலாம். இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வளிமண்டல ஒளிச்சிதறுதல் காரணமாக நிலவு செந்நிறமாக மாறுமா. இந்த அபூர்வ நிகழ்வு நிகழ இருக்கு. மேலுமே இந்தியாவில் தெரியுமா, முழு சந்திர கிரகணம் வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்கு. கிரகணம் இந்திய நேரத்தின்படி 3:19 மணிக்கும், நடுப்பகுதி மாலை 5:04 மணிக்கும், மாலை 6:47 மணிக்கு தொடங்கும். இருந்தால் கூட சந்திர உதயத்திற்கு முன்னாடி தொடங்கும் நேரம் அப்படிங்கிறதுனால கிரகணத்தின் ஆரம்பம் இந்தியாவில் தெரியாது. உதயத்திற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கிரகணத்தின் முடிவு மட்டுமே தெரியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சூத காலம் 6:20 மணிக்கு தொடங்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அந்த டைமில். இந்த மாதிரி சந்திர கிரகணத்தின் சூத காலம் கிரகணத்திற்கு 9 மணி நேரத்துக்கு முன்பாகவே நடைமுறைக்கு வரும். இதன்படி சூத காலம் மார்ச் 3 தேதி காலை 6:20 மணிக்கு தொடங்கும். சூத காலத்தில் கோவில்கள் மூடி வைத்திருப்பது, சமைப்பதை முக்கியமாக தவிர்க்கணும்.
அத்தகைய சூழ்நிலையில் சூதக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி உணவை தயாரித்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க, முதியவங்க, நோயாளிகள் கிரகணத்திற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே, அதாவது மதியம் 12:20 மணி முதல் சூதக்காலத்தை கடைபிடிக்க வேணும். அந்த டைமில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும். வானியலாளர்கள் மொத்த கட்டம் சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. முழு கிரகணம் 5 மணி நேரத்திற்கும் லேசாக நீடிக்கும். அதிகபட்சம் 11:33 UTCக்கு நிகழும். அப்போது சந்திரன் பூமியோட அப்ராவில் முழுமையாக மூழ்கிவிடுமா. வெவ்வேறு நேர மண்டலங்களில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அமெரிக்காவோட மேற்கு கடற்கரையில் அதிகாலை அல்லது ஆஸ்திரேலியாவில் இரவு போன்ற வெவ்வேறு உள்ளூர் நேரங்களில் இந்த நிகழ்வை நிச்சயமாக பார்க்க முடியும். அதே மாதிரி வடக்கு இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அசாம், நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் ஆகிய இடங்களில் கிரகணத்தினோட காட்சி தாக்கம் அதிகமாக காணப்படும் அப்படின்னும், மற்ற இடங்களில் பகுதியளவு இருள் தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவை தவிர ஐரோப்பா, ஆசியா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளிலும் இந்த கிரகணமானது தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த நிலவு பிளட் மூன் நேரடி ஒளியானது தடுக்கப்படும். ஆனால் கதிர்கள் பூமியோட வளிமண்டலத்தை கடந்து சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற டோன்களை சந்திரனை அடைய அனுமதிக்கிறது. நீல அலை நீளங்கள் மேலும் சிதறி சிவப்பு நிறத்தையுமே ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்த விளைவானது ஏற்படுது. இந்த நிகழ்வானது வானில் நடக்கக்கூடிய ஒரு அரிதான காட்சி. இந்த நிகழ்வை காண்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நிகழ்வு அதன் சிறப்பியல்பு தோற்றத்தோட காரணமாக பிளட் மூன் என்ற பிரபலமான பெயராலும் இது அழைக்கப்படுகிறது. இந்த 2026 முதல் முழு சந்திர கிரகணம் வெறும் கண்களால் பார்க்கலாமா? மேலும் எப்போது தெரியும்? வருகிற மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய அரிய முழு சந்திர கிரகணம் பார்த்திங்களா ஏன் தோன்றுகிறது, பகுதி மற்றும் முழு சந்திர கிரகத்தின் இடையிலான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறதையும் குறித்து பார்க்க போகிறோம். இரவு வானோட கருமை நிறத்தில் பூமியோட நிலவை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கும் காட்சியை விட ஒரு சிறந்த அனுபவம் இருக்க முடியாது. அந்த அற்புத காட்சியை வழங்க வருகிற மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய முழு சந்திர கிரகணம் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி சரியாக நேர்கோட்டில் வரும்போது பூமியோட ரட்சத நிலவின் மீது படர்வதை நாம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இது அறிவியல் பூர்வமாக பகுதி கிரகணம், முழு சந்திர கிரகணம் என பிரிக்கப்பட்டால் கூட மார்ச் 3ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஒரு முழுமையான காட்சி அப்படின்னு பார்த்தோமா முழு சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தின் உச்சக்கட்டமே முழு சந்திர கிரகணம் தாங்க. நிலவு முழுமையாக பூமியோட அடர் நிழல் பகுதிக்குள்ளே அம்ப்ரா நுழையும் போது இந்த நிகழ்வானது நிகழ்கிறது. மார்ச் 3 அன்று இந்தியாவில் சந்திரன் உதயமாகும் போது பூமியின் நிழலால் மறைக்கப்பட்ட நிலையில தான் தோன்றும். இந்த நேரத்தில் நிலவு முற்றிலுமே மறைந்து போய் இருட்டாக தெரியாது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். மாறாக அது ஒரு வசீகரமான செப்பு நிறத்திலோ அல்லது அடர் சிவப்பு நிறத்திலோ ஜொலிக்கும். இதனால தான் வானியலாளர்கள் இதனை பிளட் மூன் அல்லது இரத்த நிலவு அப்படின்னு அழைக்கிறாங்க. சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய நீல நிறத்தை பூமியோட வளிமண்டலம் சிதறடித்து விட்டு நீண்ட அலை நீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை மட்டுமே நிலவோட பக்கம் வளைத்து அனுப்புகிறது. அந்த சமயம் பூமியோட காட்டில் இருக்கக்கூடிய தூசு மேகங்களை பொறுத்து நிலவோட சிவப்பு நிறம் இன்னும் அடர்த்தியாக தெரியுமா. பூமி நிலவை விட அளவில் பெரியது அப்படிங்கிறதுனால இந்த முழு கிரகண நிகழ்வு 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பகுதி கிரகணத்திற்கும் முழு சந்திர கிரகணத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோமா, வானில் நடக்கக்கூடிய இந்த விளையாட்டை எளிதாக புரிந்து கொள்ளலாம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை மூணுமே துல்லியமாக நேர்கோட்டில் அமையாத போது இது நடக்கும். நிலவோட ஒரு பகுதியை மட்டும் யாரோ கடித்தது போல கருப்பாக தெரியுமா. இதில் சிவப்பு நிறம் தோன்றாது. முழு சந்திர கிரகணம் நிலவோட 100% பரப்பும் பூமியோட நிழலுக்குள்ளே வந்துவிடுமா. அப்போது தான் அந்த மாயாஜால சிவப்பு நிறமானது தோன்றுறது. பாதுகாப்பாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமாக சூரிய கிரகணத்தை போல் இல்லாமல் சந்திர கிரகணத்தை நாம் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கண்களால் தாராளமாக பார்க்கலாம். அப்படின்னா கூட நாம் கவனமாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. மார்ச் 3 அன்று இரவு வானை பார்க்க தயாராகுங்க. பூமியோட நிலவை எப்படி சிவப்பாக மாற்றுது அப்படிங்கிறத ரசிக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த சந்திர கிரகணத்தோட சிறப்பையும் இதை நம்ம இந்த டைமில் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, மேலுமே இந்த கிரகணம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இனியவள் உற்சாகம். மேலுமே இது போன்ற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா
உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அதே மாதிரி பரிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன ஊர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் என்ன நாடு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த அற்புதமான காட்சியை பார்க்க முடியுமா அல்லது முடியாதா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.